வணக்கம். இது உங்கள் மண்வாசனை கனடா. மண்வாசனை கனடா அமைப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வரிசையில் மண்வாசனை அமைப்பினூடாக அமரர்களான திரு பத்மநாதன் கணபதி பிள்ளை, திருமதி பரமேஸ்வரி பத்மநாதன் இவர்களின் 17ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பில் கனடாவில் இருந்து அவர்களுடைய குடும்பத்தினர் உயிரிழை முள்ளந்தண்டு வடம் பாதிப்புற்றோர் அமைப்பின் ஊடாக தெளிக்கரை பூநகரியில் வசிக்கும் திருமதி டிலானி நிரஞ்சன் அவர்களுக்கு கோழிகள் மற்றும் கோழிகளுக்கான தீவனம் போடும் பாத்திரங்களும் வாழ்வாதாரமாக வழங்கி வைக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை இவ்வுதவியை வழங்கிய திருமதி பத்மநாதன் பரமேஸ்வரி அவர்களின் குடும்பத்தினருக்கு எமது தமிழ் உறவுகள் சார்பாகவும் மண்வாசனை கனடா அமைப்பின் ஊடாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6/2/2025 இன்றைய தினம் கனடா மண்வாசனை அமைப்பினூடாக அமரர்களான திரு பத்மநாதன் கணபதி பிள்ளை, திரு பரமேஸ்வரி பத்மநாதன் அவர்களின் 17வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு எமது உயிரிழை முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட அமைப்பினூடாக தெளிகரை பூநகரியை வசிப்பிடமாக கொண்ட திருமதி நிரஞ்சன் டிலானி அவர்களுக்கு கோழிகள் மற்றும் கோழிகளுக்கான தீவனங்கள், பாத்திரங்கள் என்பவற்றை வாழ்வாதாரமாக வழங்குவதற்காக அமரர்களான பத்மநாதன் கணபதி பிள்ளை, திருமதி பரமேஸ்வரி பத்மநாதன் அவர்களின் குடும்பத்தினர் இணைந்து ரூபாய் 1 லட்சம் ரூபாய் நிதியினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர். அந்த வகையில் அவர்கள் வழங்கிய நிதியில் டிலானி அவர்களுக்கு கோழிகளை கொள்வனவு செய்து வாழ்வாதாரமாக வழங்கியுள்ளோம். தொடர்ந்து இவ்வுதவியை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு எமது உயிரிழை அமைப்பின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர்களான திரு பத்மநாதன் கணபதி பிள்ளை, திரு பரமேஸ்வரி பத்மநாதன் ஆகியோரும் ஆத்மா சாந்தி பெற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அத்தோடு இவ்வுதவியை ஒழுங்கு செய்து தந்த மண்வாசனை அமைப்பினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உயிரிழை நிர்வாகம். 6/2/2025 இன்று கனடா மண்வாசனை அமைப்பினர் ஊடாக 17வது நினைவு தினத்தை முன்னிட்டு அமரர்களான திரு பத்மநாதன் கணபதி பிள்ளை, திருமதி பரமேஸ்வரி பத்மநாதன் அவர்களின் நினைவாக எனக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியில் 40 கோழிகள், அதற்கான தீவனம், பாத்திரங்கள் என்பவற்றை வாழ்வாதாரமாக வாங்கி தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அத்தோடு இவ்வுதவியினை பெற்றுத்தந்த மண்வாசனை அமைப்பினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதேபோல் மற்றொரு உதவியும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மண்வாசனை கனடா அமைப்பினூடாக 20ஆம் ஆண்டு நினைவு தினம் அமரர் திரு தம்பி ஐயா மகேந்திரன் 6/2/2025 அமரர் திரு தம்பி ஐயா மகேந்திரன் அவர்களின் நினைவாக அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தம்பிராஜா மகேந்திரன் அவர்களின் நினைவாக எங்களது பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை தந்துதவினமைக்கு நன்றி. அவரது நினைவு தினமான இன்று எங்களோட பிள்ளைகள் கடும் கஷ்டத்தில் அணிருக்கிறது. அதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய பாடசாலை கற்றல் உபகரணங்கள், சிற்றுண்டி வகைகள் தந்தமைக்கு பெற்றார் சார்பான ஏற்பாட்டு குழுவான மண்வாசனை கனடா அந்த இது அமைப்பினூடாக தந்துதவியமைக்கு நன்றி. புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பின்னர் கொழும்பு மாநகரில் வாழ்ந்து அமரத்துவம் அடைந்த அமரர் திரு தம்பி ஐயா மகேந்திரன் அவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவு தினமாகிய 2025 2ஆம் மாதம் 6ஆம் தேதி இன்று அன்னாரின் குடும்ப உறுப்பினருக்கு நன்றி தெரிவிப்பதுடன் மீண்டும் ஒருமுறை அமரத்துவம் அடைந்த அமரர் திரு தம்பி ஐயா மகேந்திரன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இதனை ஏற்பாடு செய்த மண்வாசனை குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வுதவியை வழங்கிய 2 குடும்பத்தினருக்கும் நமது மண்வாசனை கனடா அமைப்பினூடாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.